நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற மூவி மனோஜ் பாஜ்பாய் நடிச்சு ரீசெண்டா நெட்ஃபிளிக்ஸ் OTT-ல வந்திருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் ஜெண்டே. ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா படம் ஸ்டார்டிங்ல படத்தோட வில்லன் டெல்லி திஹார் ஜெயில இருந்து தப்பிச்சுறாரு. இந்த நியூஸ் மும்பைல இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ ஜெண்டேங்கிற கேரக்டர்ல நியூஸ்ல கேக்குறாரு. கேட்ட உடனே அவரோட போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வெயிட் பண்றாரு. இவருக்கு ஒரு கால் வரும். எதுக்காக இவர் வெயிட் பண்றாரு? இந்த கேஸ் ஆட்டோமேட்டிக்கா இவர்கிட்ட தான் கொடுக்குறாங்க. ஏன் கொடுத்தாங்க? கைதியை திரும்ப கண்டுபிடிச்சாராங்கிறதா டோட்டல் ஸ்டோரி. நான் மேலோட்டமான ஸ்டோரி லைன் தான் சொல்லியிருக்கேன். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு உண்மையான சம்பவம் 1982-70 அந்த பீரியட்ல நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம். இந்த படம் நமக்கு பிரெடிக்டபிளான ஒரு ஸ்டோரி லைன், கேட் அண்ட் மவுஸ் மாதிரியான ஒரு கான்செப்ட் தான், நமக்கு தெரிஞ்ச மாதிரியான ஒரு கதைக்களம் தான். இருந்தாலும் இந்த படத்துல நடிச்சிருக்க கேரக்டர்ஸ் மனோஜ் பாஜ்பாய் ஆகட்டும், அவர் கூட வர 2 சபார்டினேட்ஸ் எல்லாமே ஒரு காமெடி பிளஸ் ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அந்த மாதிரி தான் இந்த ஜானரை மூவ் பண்ணிருக்காங்க. யாருக்கெல்லாம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் பிடிக்கிறோமோ எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டோரியா இருந்தாலும் ஒரு வாட்டி விரும்பி பாக்குற மாதிரியான நல்ல படம் தான். வேற எங்கேயும் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியான ஒரு படம் கிடையாது. ஒன் டைம் நீங்க பாக்குற மாதிரியான நல்ல படம் தான். பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.